வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. கதிர் மாட்டுக்கும் அப்படி கேஷுவலாக நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. கீழே பார்த்தா காய்கறிலாம் கொட்டி கிடக்குது. என்னடா அது, காய்கறி விற்கிற விலைவாசிக்கு கீழெல்லாம் யாரும் போட்டிருக்க மாட்டாங்களே, இது யதார்த்தமாக நடந்த விஷயம் மாதிரி தெரில. சரி, வாசலில் யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ஒரு வேளை இது தனா சம்மந்தப்பட்ட விஷயமாச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு உள்ளுணர்வு தோணுது. என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி பார்த்தா தனாவோட பையும் அப்படியே அவங்க எடுத்துகிட்டு போன ஹேண்ட்பேக்கும் இருக்குது. பர்ஸில் கதிர் தனா ஃபோட்டோவும் இருக்குது. அட பாவிங்களா, இது எல்லாம் போனாவோட திட்டமா அப்படின்னு உச்சக்கட்ட கோவத்தில் வேக வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஜானகி உன்னை நினச்சி அவள் பதறி போயிருப்பாமா அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பசுபதி அவங்க தங்கச்சி போனா கிட்ட பேசுகிறாங்க. நீ சொன்னது எல்லாமே நடத்தி வச்சாச்சு. அண்ணே, சும்மா விளையாட்டெல்லாம் காட்டக்கூடாதுண்ணே. இந்த வாட்டி நான் ரொம்பவே அசிங்கப்பட்டு போயிருக்கேன். இது எல்லாத்துக்கும் வட்டியும் முதலுமா நம்ம திருப்பி கொடுத்தே ஆகணுண்ணே, விட்டுறக்கூடாது. கண்டிப்பாம்மா, ஒன்றை அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. கேட்டால் அவங்க நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீதானம்மா நல்லவ, பாதிக்கப்பட்டதே நீ தான். ரகுராம் மனைவி ஆக வேண்டியது நீ தான். நீ ஆகாமல் போனதுனால தான் ஜானகி ஆகி இன்னி வரைக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு எங்கன்னு தெரிய போகுது. இது இன்றைக்கி நேற்று இல்லைண்ணே, இந்த பகையை நான் இப்போ தானே முழுமையாக அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. ஜானகியும் ரகுராமும் நல்லபடியாக அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு மக தனா மட்டும்தான். இப்போ நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சிச்சானே? நல்லாவே புரிஞ்சிச்சு. ஒன்றை மாதிரியே அவங்களும் தன்னந்தனியாக 2 பேரும் நிற்கணும். அதுதானே என்னோடய ஆசை. இது எல்லாம் செய்யறதுக்கான காரணம் அவங்க தான், நான் ஒன்றும் கிடையாதுண்ணா அப்படின்னு போனாவும் பசுபதியும் தந்திரமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப கதிர் வேக வேகமாக ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களால பேசவே முடியல. வர வழியில் கீழெல்லாம் விழுந்துடுறாங்க போல இருக்குது. மண்ணோட வந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம கதிர் வீட்டுக்கு வந்தோடனே மாமாங்கிற மாதிரி கத்துறாங்க. அப்பன்னு பார்த்து சிவராமனும் மணியும் பிடிச்சிடுறாங்க. என்னடா ஆச்சு, என்னால் பேச முடியல, அமைதியாருடா அமைதியாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரகுராம்லேருந்து வீட்டில் இருக்கிற ரமணி பாட்டிலேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க. என்னப்பா ஆச்சு இவனுக்கு, இவன் மட்டும் தன்னந்தனியாக வந்துக்கிட்டு இருக்கான். ஜானகி அம்மா களத்தில் இறங்குறாங்க. என்னடா ஆச்சு, நீ இங்கே இருக்க, தனாக்கு தான் பிரச்சனையா? முதல்ல தண்ணி குடுறா, தண்ணியெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு மூச்சு வாங்கிட்டே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. தனாவை யாரோ 4-5 பேர் தூக்கிட்டு போயிட்டாங்க. உனக்கு எப்படா தெரியும், ஓ முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சான்னு ரகுராம் கோவமாக கேட்குறப்ப, இல்லை தனா மாட்டுக்கும் காய்கறி வாங்கலான்னு போனா, ஆனால் கடைசியில் நான் வரத்துக்கு தாமதமானதுனால அவள் முன்னாடியே போயிட்டா. வர வழியில் தான் இது மாதிரி காய்கறியெல்லாம் கீழே இருந்துச்சு. என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு நான் பார்த்தா பர்ஸ் இருக்குது. இது எல்லாம் புவனேஸ்வரியோட சதியாட்டம் தான். நம்ம சும்மா விடக்கூடாது. யார் வந்தது போனதுன்னு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? நிச்சயம் கண்டுபிடிக்கலாம். என்ன சொல்கிறோம்மா, புவனேஸ்வரி எப்படி இருந்தாலும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்கிறப்ப புவனேஸ்வரி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு, என்ன ரகுராம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்ன பண்ணுறது, எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வரதான் செய்யும் ரகுராம், சரியா? ஜானகியை களத்தில் எனக்கு எதிராக நிற்கவே கூடாது. நிற்கணும்னு ஆசைப்பட்டா அடுத்தது என்ன ஆகுன்னு இன்னொரும் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை சொல்லியிருப்பாப்புல. இனிமேட்டுக்கு என் பக்கமே வரக்கூடாது, சரியா? நான் மட்டும் இப்போ தனி இல்லை ரகுராம், நீயும் ஜானகியும் இனிமேட்டு தனி தான் சொல்லிவிட்டு ஃபோனை வச்ச உடனே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவள் வேறு ஏதோ ஒரு திட்டத்தை களத்தில் இறங்குறா. நம்ம 4 பேரும் இப்போ போய் ஆகணுன்னு சீனு, கதிர், சிவராமன், மணி, ஜானகி அம்மா எல்லாருமே களத்தில் இறங்குறாங்க. ரகுராம்லேருந்து எல்லாரும், ஜானகி அம்மா நீங்கள் எக்காலத்துலேயும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நம்ம நாமினேஷனும் பண்ணுறோம். அதே சந்தர்ப்பத்தில் தனா இல்லாமல் என்னால் போகவே முடியாது. தனா கண்டிப்பாக வந்தாகணுங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க நம்ம ஜானகி அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து இவங்க எல்லாரும் அந்த காய்கறியெல்லாம் கீழே கொட்டி இருந்துச்சுல, அந்த இடத்துக்கு வராங்க. இங்கே தான் இருக்காங்கன்னா இங்கே எதுவும் ஆதாரம் இருக்கான்னு சொல்லி பார்க்குறப்ப எழுத்த கடையில் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அங்கே போயிட்டு மாயாவும் சீனுவும் கதிர் 3 பேரும் போயிட்டு அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரகுராம்கிட்ட காட்டுறாங்க. பார்த்துக்கங்க, இவன் தான் அண்ணே, இவனை எனக்கு நல்லாவே தெரியுண்ணே, இவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியுண்ணேன்னு சிவராமன் சொன்னோன்னே அப்படியே காரில் ஏறி இவங்க எல்லோரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போனோன்னே
அவங்கள வந்து பிடிச்சி விசாரிக்கிறாங்க. கன்னத்திலேயே வந்து பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. ரகுராம பார்த்தோன்னே கொஞ்சம் தூரம் ஓடுறாங்க. அதுக்குள்ளேயே மணி, சிவராமன் எல்லாரும் ஓடி போய் சீனு, கதிர்லாம் ஓடி போய் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. ரகுராம் பேசாம மௌனமா வந்துட்டு இருக்காரு. "டேய், நாங்க அடிச்சு விசாரிக்கிறோம். மரியாதையா எல்லாத்தையும் வந்து சொல்லிடு. இல்லன்னு வச்சுக்கயேன், பொண்ண பெத்தவர்றா அவர் இங்க வந்துகிட்டு இருக்காரு. அவ்வளோதான் சொல்லுவேன்னு சொன்னேன்." இவன் இப்படியெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான்னு கட்டைய எடுத்துட்டு நம்ம ரகுராம் எப்போதும் போல வேட்டியை மடிச்சு கட்டிட்டு மாசா என்ட்ரி வந்து கொடுக்குறாரு. அந்த நேரம்னு பார்த்து ஆப்போசிட்டில் இருந்த நபர், "சொல்லிடுறேங்க, சொல்லிடுறேன். இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியாது." "என்னடா சொல்கிற?" "அவங்க பேசுனதை வச்சபடி பார்த்தா செங்கல் சூளையில் இருக்காங்கங்கிறது தான் எனக்கு தெரியும். ஆனால் எந்த செங்கல் சூளைன்னு எனக்கு தெரியாது. அது பசுபதியோடதா இருக்கலாம், இல்லை புவனேஸ்வரியோடதா இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. என்னை மன்னிச்சிருங்க." "என்னடா செய்கிறத நான் செஞ்சுவிட்டு இப்போ என்ன மன்னிப்பு கேட்குற?" ரகுராம் வந்து பாட்டப்பட்டுட்டு அப்படியே வந்து காருக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. "செங்கல் சூளைனா எனக்கு என்னமோ தப்பாக இருக்கே, ஏகப்பட்ட விறகெல்லாம் வேற இருக்குமே" அப்படின்னு சொன்னோன்னே இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து பாட்டப்படுறாங்க. "மாயா, நீ வரக்கூடாது. நீ இங்கேருந்து பத்திரமா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க" அப்படின்னு மணியை சொல்கிறாங்க. "ஏன் மச்சான், நானும் வரட்டும்?" "இல்லை, எனக்கு மாயா ரொம்பவே முக்கியம். மாயாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது." "இல்லை பெரியப்பா, நீங்களாம் இருக்கிறப்ப எனக்கு என்ன பிரச்சனையாக வரப்போகுது? அங்கே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது மாயா. நீ அங்கே வந்தேன்னு வச்சுக்கேன், ஓ மூலியமாக எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா நீ இங்கேருந்து போனால் தான் வந்து கரெக்டாக இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மணி வந்து, "நானும் வரணும். அங்கே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாமல் இருக்கிறப்ப நானும் விட்டுட்டு போனால் சரி வராதுங்கிற மாதிரி மணி கரெக்டாக வந்து பேசுகிறப்ப ரகுராமுக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற எல்லாரும் வராங்க. "மாயாவை வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க. என்ன ஆச்சு? புவனேஸ்வரி அடுத்த ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிட்டா. அண்ணனோட பொண்ணு தனா இருக்கால, அவங்கள கூட்டிகிட்டு வச்சுட்டு ஜானகி அம்மா அங்கே நிற்க வரக்கூடாதுன்னு சொல்கிறா. இப்போ மாயாவை தன்னந்தனியாக வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சா திருப்பியும் மாயாவும் கூட்டிகிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜானகி வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க. வீட்டுக்கே வந்து பக்கபலம் தேவை. நீங்கள் எல்லாரும் போகிறீங்களா?" "நாங்கள் போகிறோம்யா. புவனேஸ்வரி இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காளா? உங்ககிட்ட இந்த வாட்டி வசமாக வந்து சிக்கிட்டா புவனேஸ்வரின்னு" சொல்லிட்டு ஒரு 10 பேர்கிட்ட மாயாவை அழைச்சிட்டு அப்படியே ஜானகி அம்மாவை பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம கதிர், ரகுராம்லேருந்து எல்லாரும் மாசா அந்த செங்கல் சூளை எங்கே இருக்குன்னு யோசிச்சிட்டே வராங்க. இருக்கிறது 2 செங்கல் சூளை தான். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறப்ப, "கற்பனசாமியே, நீ தான்ப்பா வந்து காட்டணும் எனக்கு என் பொண்ணை. நீ தானப்பா குலசாமி, காப்பாற்ற வேணாமா?" அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு கண்ணை மூடுறாங்க. ரகுராமுக்கு அது இடம் எங்கே இருக்குன்னு தெள்ள தெளிவாக வந்து தெரிஞ்சிருச்சு. கற்பனசாமி வந்து பேசுகிறாப்புல. பேசும்போது டக்குன்னு வந்து சொல்கிறாங்க, "டேய் சிவா, இந்த இடத்துக்கு வண்டியை விட்றா. அங்கே தாண்டா வந்து நம்ம பொண்ணு அங்கே இருக்காங்கிற" மாதிரி ரகுராம் வந்து சொன்னோன்னே வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து செங்கல் சூளையில் தான் நம்ம தனா வந்து இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சின்னதாக கேப் இருக்குது, அங்கே வந்து வைக்கிறாங்க. "ஏய், தனா இங்கே தான் இருக்கான்னு யாருக்கும் தெரியக்கூடாது. இங்கே பக்கத்தில் வந்து எல்லா குச்சியும் வந்து வரிசையாக வந்து அடுக்கி வைங்கடா" அப்படின்னு சொல்கிறாங்க. ரகுராமே வந்தாலும் எதுவும் தெரியக்கூடாது. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து குச்சியை வரிசையாக வந்து அடுக்கி வைங்கடா. இங்கே எந்த இடம்னே தெரியாமல் ரகுராம் இங்கே வந்தாலும் சுற்றி சுற்றி வந்து ஓட வைக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க போல இருக்குது அந்த இடத்துல. "சரிண்ணே, நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து சிறப்பாக வந்து செஞ்சிடலாங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து அவங்க சொன்னது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க. ரகுராம், கதிர், சீனு, சிவராமன் எல்லாரும் அதிரடியாக காரில் வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினோன்னே மாசா வந்து எல்லோரும் வந்து இறங்கி வந்து எல்லாரையும் வந்து டிஷும் டிஷும்னு சண்டை போட்டுட்ருக்கிறப்ப தனா தனான்னு கத்துறாங்க. தனா எங்கே இருக்கானே தெரியல. வரிசையாக வந்து 100 இடத்துக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி இப்போ தனா எங்கே இருக்காங்களோ அதே மாதிரி 100 இடம் இருக்குது. எல்லாத்துலேயும் ஃப்ரண்ட்டில் வந்து குச்சியாக வச்சு மறைச்சி வச்சுருக்காங்க. "நிச்சயம் நீ எந்த இடத்துல வந்து தேடு வருகிறாம், நாங்கள்லாம் யாரும் சொல்லியெல்லாம் விட மாட்டோம். நிச்சயம் நீ வந்து கண்டுபிடிக்க முடியாது" அப்படின்னு சொல்கிறப்ப, "என்ன வேணாலும் நடத்தட்டும், நமக்கு இப்போ தேவை பொண்ணு தான். மரியாதையாக சொல்லுடா" அப்படின்னு சொல்கிறப்ப தனா வந்து கத்துறாங்க அந்த இடத்துல, "நான் இங்கே தான் இருக்கேன்னு." ஆனால் கஷ்டப்பட்டு நவுந்து போய் 2, 3 குச்சியை வந்து தள்ளி விட்றாங்க. ரகுராம் வந்து பார்த்துட்டாங்க, என் பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. இவங்க கிட்ட இனிமேட்டு சமாதானமே கிடையாது. நம்ம யாருன்னு எல்லாரும் வந்து காட்டிடலான்னு சொல்லிட்டு அதிரடியாக மாசா வந்து எல்லாரையும் வந்து டிஷும் டிஷும்னு அடிச்சுட்டு வேக வேகமாக வந்து தனா இருக்கிற இடத்துக்கு கதிர், சிவராமன், மணி, சீனு, ரகுராம் எல்லாரும் போயிட்டு அந்த குச்சியெல்லாம் நவுத்தி வச்சுட்டு தனாவை கூட்டிகிட்டு வெளியில் வந்து வராங்க. "சாரிம்மா, நான் உன்னை விட்டுருக்கக்கூடாது" அப்படின்னு வேதனையோடு இருக்கிறப்ப, இப்படியெல்லாம் நடக்கும்னு யாருப்பா கண்டா அப்படின்னு அன்பாபாசமாக பேசுகிறாங்க. வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியாக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்.